இப்போ நான் போட்டுட்டு இருக்க சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல இது வந்து 5th வீடியோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் க்ளோஸ் த வீடியோ. இது வரைக்கும் growth, மைண்ட் செட், கம்ஃபர்ட் ஜோன், அதுக்கப்புறம் வந்து கோல் செட்டிங்கை பத்தி வீடியோ போட்டோம். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி பாத்திரலாம். இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த இடத்துக்கு போற வழி தெரியும். அதாவது இந்த வே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு 3 வழி இருக்குன்னா இந்த வழி ஓகே, இந்த வழி தான் நம்ம வேணுங்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்த்துண்டா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த வழியில நான் போறேன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாம நம்மளால அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. ஸோ போற வழியில சில பல ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிட்டு தான் அந்த அதாவது வேலை வந்து இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை சால்வ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த எண்டு கோல், அதாவது உங்களோட நீங்க செட் பண்ணி வச்ச கோலுக்கு போக முடியும். ஓகே, இப்போ நீங்க போற வழி தெரிஞ்சிருச்சு, நீங்க என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே ஓகே. வழியில போறீங்க, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்னும் வந்து முன்னாடியே நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம். நீங்க போறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப டேய் தம்பி இங்க இந்த பிரச்சனையா இருக்குடாப்பா, அதெல்லாம் சரி பண்ணிக்கோப்பான்னு சொல்லிட்டேன்னா நீங்க வேணும்ன்ற ஒரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஸ்ட்ரகிளுமே இருக்காது. பிகாஸ் எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் முன்னாடியே தெரியும். நான் முன்னாடியே அதை சால்வ் பண்ணிட்டு நான் முன்னாடியே போயிடுவேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க. அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கான வழியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வழியில நீங்க போயிட்டும் இருக்கீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றதையும் நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுட்டு போறது பெட்டர், பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அப்படி தெரிஞ்சுட்டு நீங்க போறப்போ உங்க கோலை இப்படின்றக்குள்ள வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ உங்க கோல், அதாவது ஒருத்தர் நீங்க அவங்கள வந்து எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஒருத்தர் இருக்கான், அவன் கோல் அச்சீவ் பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அந்த கோல் அச்சீவ் பண்ண போறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஒருத்தருக்கு வந்து பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், ஒருத்தருக்கு மைண்ட் செட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒருத்தனுக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்கலாம். அது மாதிரி ஊறப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறது மேஜரா எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய, ஷியோரா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் தான். அதுதான் அடிக்ஷன். சரி, ஓகே, அடிக்ஷன்னா என்ன அப்படின்றத பேசிக்கா ஒரு பாயிண்டா பார்ப்போம். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸுக்கோ இல்ல ஒரு ஆக்டிவிட்டி இல்ல ஒரு ஹேபிட்டுக்கு நீங்க, அதாவது உங்க பிரெயின் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது அந்த விஷயம் இல்லாம உங்க பிரெயின்னால வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க கூட முடியாது. அந்த விஷயம் அந்த நேரத்துல அந்த பிரெயினுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த பிரெயின் வந்து சாட்டிஸ்ஃபைடு, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஆர்எல்ஸ் அந்த விஷயத்துக்காக அது வந்து ஒரு மாதிரி அந்த பீட்லயே இருக்கும், உள்ள துடிச்சிட்டே இருக்கும். அப்படின்றதுதான் ஆக்சுவலா அடிக்ஷன், பேசிக்கான ஒரு டெஃபினிஷன். இப்போ நம்ம ஊர்ல ரேண்டமா ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு எதம்பிங்க வா அடிக்ஷன்னா என்ன அப்படின்னு, அதாவது அடிக்ஷன்னா எது எதுக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்க என்ன சொல்லுவீங்க? மேஜரா சொல்லக்கூடியது, மேஜர்னு கிடையாது, 95% வந்து அடிக்ஷன்னா முக்கால்வாசி பேருக்கு சொல்லக்கூடியது ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது மட்டும் அடிக்ஷன் கிடையாது. அது இல்லாம நிறைய அடிக்ஷன் இருக்கு. அதை யாருமே வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது கிடையாது. இப்ப வந்து பேசிக்கா ஒரு 4-5 அடிக்ஷன் என்னன்னு நான் சொல்றேன், பாத்துக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் கேம் அடிக்ஷன் இருக்கு, பான் அடிக்ஷன் இருக்கு, கேம்பிளிங்கு, இத்தனைக்கு ஏன் சாப்பிட்றதுல கூட அடிக்ஷன் இருக்கு. ஸோ இத்தனை அடிக்ஷன் இருக்கு அப்படின்றப்போ நம்ம மக்கள், அதாவது நீங்க நான் எல்லாருமே வந்து ஏன் வந்து ஒரு ஆல்கஹாலையும் ஸ்மோக்கிங்கையும் மட்டும் ஒரு பெரிய ஒரு அடிக்ஷனாகவும் அதை ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு மற்றவங்கள வந்து அதிகமா சொல்லிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் கேம் விளையாடிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை போயிட்டு டே கேம்லாம் விளையாடாதடா, உடம்புக்கு கேடுறா, அது வந்து மைண்ட் செட்டை வந்து பாதிச்சிருந்தான்னு வந்து என்னைக்காவது ஒரு நாள் சொல்ல வேணாம். நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன்னா நம்ம பண்ண மாட்டோம். அதுவே வந்து ஒருத்தன் கூட ரொம்ப இதுவா இருக்கான், சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான், ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு இருக்கான்னா நம்ம சொல்லுவோம், டே அடிக்காதடா, உடம்புக்கு கேடுறா, ஃபியூச்சர் போயிட்டான்னு சொல்லுவோம். ஆனா ஸ்மோக்கிங்க்கும் ட்ரிங்கிங்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இப்ப கேமிங் அடிக்ஷனுக்கோ பான் அடிக்ஷனுக்கோ கிடையாது. ஏன்னா யாருக்குமே இது மாதிரி இருக்கிற அடிக்ஷன் வந்து அதாவது அந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறது வந்து நம்ம லைஃபையே வந்து முடிச்சிரும் அப்படின்றது இப்ப வரைக்கும் யாருக்குமே ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. நார்மலா ஆல்கஹாலையும் இதையும் வந்து நம்ம பெருசா எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா அடிக்ஷனையும் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஈஸி கோவா விட்டுறோம். அவ்வளவுதானே, கேம் தானே விளையாட்டும், பையன் சாப்பிட்றான் சாப்பிட்டு போட்டோம், பிட் படம் தானே பாக்குறான், பிட்டு படம் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம்.
ஆனா இது மாதிரி இருக்கிற இந்த சின்ன அடிக்ஷன் தான் உங்களோட லைஃபையே மாத்த போகுது அப்படின்றத வந்து யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்ல. இன்னொரு ஒரு பெரிய காரணம் வந்து ஏன் ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலுக்கும் நம்ம வந்து பெரிய இதுவா கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலுக்கும் உங்களுக்கு வந்து விசிபிள் எஃபெக்ட் இருக்கும். அதாவது பிசிக்கலா வந்து எனக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுது. இப்ப நான் வந்து ஆல்கஹாலை வந்து அடிக்ட் ஆகி கன்சியூம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் இப்ப சரக்கு அடிச்சுனா கீழே விழுந்துருவேன். பிசிக்கல் எஃபெக்ட் விசிபிளா இருக்கு. நான் வந்து அதிகமா குடிக்கணும் கிட்னி, லிவர், லங்ஸ், இன்சுன்னு அதெல்லாம் புடுங்கிட்டு போயிடும் சிகரெட் அடிக்கிறப்போ. ஸோ அது வந்து ஒரு விசிபிள் எஃபெக்ட். பிசிக்கலா நான் வந்து அஃபெக்ட் ஆவேன் அப்படின்ற ஒரு காரணம் வெளியே தெரியுதுன்றனால அதுக்கு வந்து ஓவரா நம்ம காரணம் கொடுக்குறோம். பட் நம்ம இந்த கேமிங் அடிக்ஷனை பேசிக்கா நீங்க வந்து ஒரு பான் அடிக்ஷனை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பான் அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்ற பட்சத்துக்கு அவனோட செல்ஃப் கான்பிடன்ட் எவ்வளவு அடிபடும். அந்த அதாவது இந்த பான் அடிக்டா இருக்கறனால அந்த விஷயம் எவ்வளவு பெரிய எஃபெக்ட கொடுக்குன்றதை யோசிக்கிறதே இல்லை. எனக்கு வந்து செல்ஃப் கான்பிடன்ட் இல்லைன்னா என்னால வந்து எப்படி சொல்றது, நான் என்னால படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதுவே இருந்தாலும் நான் படிச்சுட்டு போய் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்வியூ என்னால அட்டன் பண்ண முடியாது. எனக்கு வந்து அந்த டேலண்டே இருந்தாலும் அட்டன் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா என் மைண்ட் செட் சரியில்லை. என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு. காரணம் வந்து அது அடிக்டா இருந்தது. ஸோ இது எவ்வளவு பெரிய எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இது வந்து ஒரு பாயிண்டா வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன், மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடிக்ஷன் வந்து என்னன்றத பார்த்தோம். அடிக்ஷன் வந்து எப்படி ஆகுறாங்க, எப்படி ஒரு அடிக்ஷன் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்ப நான் வந்து இருக்கேன், நான் வந்து ஒரு கேம் அடிக்ட், ஒரு பான் அடிக்டா இருக்கேன் அப்படின்னா அது எப்படி நான் ஆரம்பிக்கிறேன், நான் எப்படி அதுக்குள்ள போறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நீங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அடிக்ஷன்னா சும்மா இப்ப நார்மலா அடிக்ஷன் கேட்டா திருப்பி திருப்பி அதை பண்ணிட்டு இருக்கான், அதான் அடிக்ஷன். பட் அது வந்து ஆக்சுவலா அடிக்ஷன்ன்றது ஓகே. இப்போ நார்மலா ஒருத்தன் ஏன் அடிக்ட் ஆகுறான், அது எப்படி வந்து அந்த விஷயத்த வந்து ஆரம்பிக்குது என் பாடியில. இப்ப நான் வந்து ஒரு பான் அடிக்டா இருக்கேன் அப்படின்னா அதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேன், எப்படி சொல்றது, அந்த விஷயத்துக்கு நான் எப்படி அடிக்ட் ஆகுறேன் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு டூம் ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏன் நான் அடிக்ட் ஆகிருக்கேன், அது எப்படி நான் அடிக்ட் ஆனேன் அப்படின்ற விஷயத்த தெரியணும். ஏன்னா எப்படி அந்த விஷயம் நடந்துச்சுன்னே தெரியாம அந்த விஷயத்த வந்து நம்மளால சரி பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ அடிக்ஷன் அப்படின்றது வந்து ஒரே நாள் நைட்ல வந்து உனக்கு வராது. அதாவது இன்னைக்கு நைட் நான் வந்து சரக்கு அடிச்சிட்டேன், இன்னைக்கு நைட் வந்து நான் தம் அடிச்சிட்டேன், இன்னைக்கு நைட் நான் வந்து ஏதோ பான் வந்து ஏதோ பார்த்துட்டேன். ஸோ அப்படின்றனால நான் இதனாலேயே நான் வந்து அடிக்ட் ஆகிடுவேன், நாளைக்கோ நாளான்னையிலேருந்து நான் ரெகுலரா பண்ண போறேன்னா கிடையாது. அது எப்படி ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்ப நான் வந்து தனியா இருக்கேன், லோன்லினஸ். இப்ப எனக்கு போர் அடிக்குது, எனக்கு போர் அடிக்கிறனால நான் அந்த கேம் விளையாட போறேன். இப்ப நான் வந்து தனியா இருக்கனால ஓகே நான் தனியா இருக்கேன், ரிலேஷன்ஷிப் கூட இல்லை எனக்கு இல்லை, ஸோ நான் போய் பான் பார்க்க போறேன். ஸோ இது ஒரு ரீசனு. வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு, எனக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்கு, அதனால நான் வந்து போய் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலான் இருக்கேன், நான் வந்து சிகரெட் அடிக்கலான் இருக்கேன் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட். இப்போ ஆல்கஹால் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல்லயோ இப்போ வந்து முக்காவாசி ஸ்கூல்லயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜாலிக்காக பண்ணுவோம். ஜாலிக்காக சரக்கு அடிக்க, எல்லாரும் சரக்கு அடிக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எல்லாரும் சரக்கு அடிக்கிறாங்க, நம்மளும் அடிப்போம், ஜாலிக்காக அடிப்போம்னு ஆரம்பிச்சு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ சிகரெட் அடிக்கலாம்னு தோணும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வரப்பெல்லாம் அதை வந்து உங்க பாடி வந்து அது தேடி, ஏதாவது டென்ஷன் ஆகுறப்போ வந்து ஓகே நான் டென்ஷன் ஆகிட்டேன், நான் போய் சரக்கு அடிக்க போறேன், ஓகே நான் டென்ஷன் ஆகிட்டேன், நான் போய் ஸ்மோக்கிங் பண்ண போறேன் அப்படின்றது வந்து இதா இருக்கும். உங்க ஃப்ரெண்டு நீங்க எத்தனை டைம் வந்து டென்ஷன் ஆகுறதுக்காக போய் சிகரெட் அடிச்சிருக்கீங்க? ஸோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு போய் தம் போட்டு வந்தா தான்டா சரியாகும் அப்படின்னு நீங்க எத்தனை டைம் யோசிச்சிருக்கீங்க? நீங்க டென்ஷன் ஆகுறதுக்கும் அங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கும் நீங்க போய் சிகரெட் அடிக்கிறதுக்கும் அதாவது ஸ்மோக் பண்றதுக்கும் ட்ரிங்க் பண்றதுக்கும் கொஞ்சமாச்சும் சம்மந்தம் இருக்கும். நீ போய் தம் அடிக்கிறதுனால எப்படி இங்க நடக்கிற பிரச்சனை சரியாகும், உனக்கு இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ இது வந்து உன் பிரெயின் வந்து அதுக்கு பழகிருச்சு. ஸோ ஹேபிட்டா மாறிடுச்சு உனக்கு. இங்க இது வந்து இது ஆச்சு அப்படின்றதுக்காக நான் இதை பண்றேன். அதாவது ஒரு குயிக் எஸ்கேப் ஸ்கீம்னு வச்சுக்கலாமே. அதாவது இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து நான் எஸ்கேப் ஆகணும். தப்புன்னு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் போய் இருந்துச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். என் பிரெயின் வந்து ரிலீஃப் பண்ணிட்டேன். இதுதான் ஆக்சுவலா ஹேபிட் ஃபார்ம் ஆகுறதுக்கான ஒரு பாயிண்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்ப நான் புக்கு படிக்கிறது கூட என்னால வந்து ஒரு இதுவா பண்ணியிருக்க முடியும். இப்ப நான் வந்து எனக்கு டென்ஷன் ஆகுதுன்றதுக்காக நான் போய் டென்ஷன் ஆகுதுன்றது ஒரு irrelevant இருக்கும். இப்ப நான் வந்து போர் அடிக்குது அப்படின்றதுக்காக நான் போய் புக்கு படிக்கிறேன் அப்படின்னா கரெக்ட் தானே, போர் அடிக்கிறதுக்காக புக்கு படிச்சா போர் அடிக்காதுல்ல. பட் நம்ம இதை பண்றது இல்லை. ஏன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, புக்கு படிக்கிறது இஸ் டிலேடு கிராட்டிபிகேஷன். அதாவது நீங்க புக்கு படிக்கிறது வந்து
இட் won't give you pleasure at that time. நீங்க அந்த புக் படிக்கிறப்போ உங்களுக்கு ப்ளஷர் இருக்காது. எப்போ உங்களுக்கு அது ப்ளஷர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்கில் இருக்கிறத மற்றவங்களுக்கு என்னைக்காவது பெருமையா சொல்றப்போ, இல்ல அந்த புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணி நீங்க உங்க லைஃப்ல வந்து முன்னேறதுக்காகவோ, ஸோ இது மாதிரி விஷயத்துல பண்றீங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ளஷர் கிடைக்கும். ஸோ படிக்கிறப்ப கிடைக்காது. அதுவே கேம் விளையாண்டா அப்பயே ப்ளஷர் கிடைக்கும். ஜாய்ஸ்டிக்கை கையில் எடுத்து நான் கேமுக்குள்ள போறப்பயே எனக்கு ஒரு ப்ளஷர் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்டா வந்து அவனுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது. எது மாதிரி விஷயத்த பண்றப்போ, ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்றப்போ, கேம் விளையாடுறப்போ, ஸ்மோக் பண்றப்போ, ஒரு பார்னோகிராஃபி பாக்குறப்போ, ஸோ இது மாதிரி விஷயம் எல்லாம் பண்றப்போ எனக்கு இன்ஸ்டன்டா அந்த ஒரு செகண்ட் ஒரு டோப்பமைன் ஹிட் அவனுக்கு வந்து பிரெயின்ல கிடைக்குது. ஸோ அது வந்து ரிப்பீட்டடா வந்து பிரெயின் கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்றப்போ பிரெயின் ஆக்சுவலா எனக்கு போர் அடிக்குது, என் பிரெயினுக்கு தான் போர் அடிக்குது. ஸோ அதுக்கு போர் அடிக்கிறப்போ பிரெயின் வந்து என்ன சொல்லணும்னா, டேய் போர் அடிக்குது வாடா கேம் விளையாடலாம்னு கூப்பிடும். ஏன்னா அவன் இன்ஸ்டன்டா அவனுக்கு டோபமைன் ஹிட் கொடுத்துரும். அது போதையிலேயே சுத்தும். ஆக்சுவலா பிரெயின் வந்து போதையிலேயே சுத்துறதுக்கு தான் அதை எதிர்பார்த்து நம்மளை கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது டோபமைன் ஹிட் வேணும். அந்த டோபமைன் ஹிட் தான் ஆக்சுவலா வந்து அடிக்ஷன். பிரெயின் வந்து ஹைஜாக் பண்ணிரும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, போர் அடிக்குது கேம் விளையாடுறேன் ப்ளஷர், போர் அடிக்குது புக் படிச்சா ப்ளஷர் கிடைக்காது, லேட்டரா தான் கிடைக்கும். ஸோ போர் அடிக்குது கேம் விளையாடுற ப்ளஷர் இப்பயே கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலா அடிக்ஷன் ஃபார்ம் ஆகிற பாயிண்ட். எப்படி போர் அடிக்குது, போர் அடிக்கிறனால வந்து நான் கேம் விளையாடுறேன், இன்ஸ்டன்ட் ப்ளஷர், போர் வந்து சரியாயிடுச்சு. ஸோ இது ஒரு சர்க்கிள். இதே மாதிரி வந்து திருப்பி அடுத்த நாள் எழுந்திரிப்ப, போர் அடிக்கும், உனக்கு வந்து கேம் விளையாடுக, கேம் விளையாடுறதுனால உனக்கு இன்ஸ்டன்ட் ப்ளஷரு, அதனால நீ வந்து சந்தோஷம் ஆயிடுவோம், உனக்கு போர் போயிடும். ஸோ பிரெயினுக்கு எப்போ போர் அடிச்சாலும் பிரெயின் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து கேட்க போறது கேம். எப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனாலும் பிரெயின் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்து கேட்க போறது ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஹேபிட்னு சொல்ல முடியாது, ஒரு அடிக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது ஒருத்தனுக்கு. அதாவது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாருக்கும் சரி ஒரு அடிக்ஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுவாக தான் இருக்கும். அதே மாதிரி போர் அடிக்கிறப்போ கேம் விளையாடக்கூடாதுன்றது என்னோட பாயிண்ட் கிடையாது. வந்து நான் வந்து பானே பார்க்க கூடாதுடா அதெல்லாம் தப்புடான்னு சொல்ற ஆளும் நான் கிடையாது. எதையுமே பண்ணாதேன்னு நான் சொல்லல. எவ்ரிதிங் எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு வச்சிருக்க அப்படின்ற வரைக்கும் ஓகே தான். பட் உன்னால லிமிட்ல இருக்க முடியாது. அதை நீங்க வந்து என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க. இப்போ பேசிக்கா அடிக்ஷன் எப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்றத ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்தது அந்த பேசிக்கா இப்போ பார்த்த ஒரு இப்ப நீங்க அதை பேசிக்கா நான் சொன்னதுல உங்களுக்கு அடிக்ஷன் ஓகே, இப்போ அடிக்டா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ கேம் விளையாடிட்டு இருந்தா அடிக்டான்னு நீங்க வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, எப்படி அந்த அடிக்ஷனை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது growth பேஸுக்கு நோக்கி போகலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ அந்த growth பேஸுக்கு போறதுக்கு எப்படி போகலாம் அப்படின்றத வந்து அடிக்ஷனை பிரேக் பண்ணி அந்த பேஸுக்கு எப்படி நீங்க போகலாம் அப்படின்றத நான் ஒரு 6 பாயிண்டா சொல்றேன். கடைசி வரைக்கும் கன்ஃபார்மா பாத்துருங்கடா, விட்டுட்டு போயிடாதீங்கடா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ். அதாவது ஆமாடா தம்பி நான் அடிக்ட் ஆயிட்டேன்னா நீ ஒத்துக்கணும். இப்ப நான் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கேன், நான் வந்து டெய்லி வந்து ஸ்மோக் பண்ணிருக்கேன், நான் டெய்லி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா நான் வந்து அடிக்ட் ஆயிட்டேன், ஆமா நான் டெய்லி சரக்கு அடிக்கிறேன், கரெக்ட் தான் நான் அடிக்ட் ஆயிட்டேன் நான் ஏத்துக்கணும். இப்ப வரைக்குமே ஒருத்தங்கிட்ட போயிட்டு டே சிகரெட் ஏன்டா இப்ப டெய்லி 5 10 அடிக்கிற, அடிக்ட் ஆகிட்டியடா ஏன்டான்னு கேட்டா, நான் அடிக்ட் எல்லாம் ஆகலடா, சும்மா அடிப்பேன், சும்மா எப்பயாவது ஒரு டென்ஷன் ஆகுறப்ப அடிப்பேன் அப்படின்வான். ஆனா அவன் ஒரு நாளைக்கு 10 டைம் டென்ஷன் ஆவான், 10 சிகரெட் உள்ள போகுது, அடிக்ஷன் கிடையாதா? ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் நான் அடிக்ட் ஆயிட்டேன் ஆமா அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டாதான் நான் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எனக்கு பிரெயின் சொல்லும். டே ஆமாடா நீ அடிக்ட் ஆயிட்டா, அட்லீஸ்ட் அடிக்ஷன்ல இருந்து வெளியே போனதான்னு உனக்கு வந்து அப்பதான் சொல்லும். ஸோ யூ ஷுட் அக்செப்ட். நீ வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணு. இப்பயே அந்த செகண்டே அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்றத நெக்ஸ்ட் சொல்றேன் கேட்டுக்கோ. ட்ரிக்கரை ஃபைண்ட் அவுட் பண்ணும். செகண்ட் பாயிண்ட். ஸோ ட்ரிக்கரை ஃபைண்ட் அவுட் பண்றதுனா என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு அந்த அது ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ட்ரிக்கர் பாயிண்டா இருந்திருக்கும். இப்ப நான் வந்து டென்ஷன் ஆகுறனால நான் போய் சிகரெட் அடிக்கிறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கனால நான் சரக்கு அடிக்கிறேன், நான் வந்து இந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு சுத்துற டைம்ல மட்டும் நான் சரக்கு அடிக்கிறேன். ஸோ இது மாதிரி இதான் ட்ரிகர் பாயிண்ட். இப்போ நான் வந்து இப்போ நார்மலா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தனியா வந்து சிகரெட் அடிக்க மாட்டான், தனியா போய் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாட்டான், கூட யாரையாவது கூட்டிட்டு போய் தான் பண்ணுவான். இல்லைன்னா பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன், இது தனியா பண்ண தனியா அடிக்கணுமா வேண்டான்னு தோணும். ஸோ அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். அப்படின்னா நீங்க யாரு கூட போறனால அது நடக்குதோ அந்த விஷயத்த கட் பண்ணணும். ஸோ அது ட்ரிகர் பாயிண்ட். அதாவது பத்த வச்சாதான் வெடிகுண்டு வெடிக்கும்,
ஸோ பத்த வைக்கிற திரி வந்து எப்படி பாம்பு அடிக்குது? திரியை பத்த வச்சா பாம்பு அடிக்குதுன்னா அந்த திரி அத்து வீசிடணும். ஸோ அந்த திரி தான் உங்களோட ட்ரிகர் பாயிண்ட். அந்த திரியை வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. தேர்ட் பாயிண்ட், ரிப்ளேஸ் இட். அதாவது உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கு, அந்த அடிக்ஷனுக்கு என்ன ட்ரிகர்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து அதை ரிப்ளேஸ் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன ரிப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா, போர் அடிக்குது அப்படின்றதுனால நான் கேம் விளையாடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீ போர் எல்லாம் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. போரை எப்படி நான் ரிப்ளேஸ் பண்ணுவேன்? ஸோ போரை ரிப்ளேஸ் பண்ண போறதில்லை. இந்த இடத்துல வந்து போர் அடிச்சா நீ என்ன பண்ற அப்படின்றத ரிப்ளேஸ் பண்ணணும். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிரெயினை ரீவைர் பண்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ எனக்கு இப்போ வந்து போர் அடிக்குது, நான் போய் கேம் விளையாடுறதுக்கு பதிலா நான் போய் புக்கு படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் புக்குன்னா நீங்க உடனே புக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க என்ன வேணா பண்ணலாம். அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்றது வந்து கேம் விளையாடுறதுக்கு போய் ஜாய்ஸ்டிக் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் போய் ஒரு புக் எடுக்கிறேன். ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கோ கதை புக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் செல்ஃப் ஹெல்ப் புக் வந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ போயினா செல்ஃப் ஹெல்ப் புக் வாயிலே வர மாட்டேங்குது. செல்ஃப் ஹெல்ப் புக்கை தூக்கி நான் படிக்கணும். ஸோ இது வந்து ரிப்ளேஸ். ட்ரிகரை கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரிகரை நான் மாற்ற போறது இல்லை. அந்த ட்ரிகர் வந்தா நான் என்ன பண்றேன் அப்படின்றத நான் ரிப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு போர் அடிக்குது, நான் போய் கேம் விளையாடாம நான் புக்கு படிக்க போறேன். இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், மேக் யுவர் அடிக்ஷன் ஹார்ட் டு ஆக்சஸ். அதாவது இப்ப நான் போன பாயிண்ட்ல வந்து ரிப்ளேஸ் பண்ற இடத்துல சொன்ன மாதிரி இப்ப நான் ரிப்ளேஸ் பண்றேன் அப்படின்றதுனால நான் போய் புக்கு மட்டுமே படிக்க போறேன்னு கிடையாது. என் பிரெயின் தான் என்னை ஹேண்டில் பண்ணுது இப்போ. ஸோ பிரெயின் வந்து நீ வந்து என்ன சொல்லுதோ அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, பிரெயின் வந்து எப்பயுமே ஈஸியான வழியில போய் பண்ணலாம் தான் யோசிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, வீட்டுல இருக்கிற ஜாய்ஸ்டிக்கை உடச்சு சில்லு சில்லா வீசிடு. இல்லைன்னா தூக்கி வித்துரு, இல்லைன்னா தூக்கி செல்ஃப்ல போட்டுரு, எங்கேயோ ஹைட்ல வச்சிரு. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துல பண்ணிடு. ஸோ உன் பிரெயின் யோசிக்கும், கஷ்டப்பட்டு நான் போய் மேலே ஏறி அந்த கேமை எடுத்து நான் குத்தி விளையாடுறதுக்குள்ள என் போரே தீந்து போயிடும். நீ போய் புக்கைய படுறான்னு சொல்லி உன்னை ஆட்டோமேட்டிக்கா புக் படிக்க வச்சிரும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, நீ வந்து அந்த ஹேபிட், அதாவது அந்த அடிக்ஷனா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நீ ஹார்ட் டு ஆக்சஸா மாத்திரு. இப்போ வந்து நிறைய விஷயம் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு அடிக்ஷனுக்கும் அதை ஹார்ட் ஆக்குறதுக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு அந்த விஷயத்த வந்து ஹார்ட் டு ஆக்சஸா மாத்தி வைக்கணும். ஃபிஃப்த், அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அதாவது அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும், இந்த இடத்துலயும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், அதாவது அது யாரா வேணா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்டோ, இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ, பாய் ஃப்ரெண்டோ, உங்க ஹஸ்பண்டோ, இல்ல உங்க ஒய்ஃபோ, ஏன் உங்க பையன், யாரும் ஒருத்தரா ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோங்களா. சூஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து டெய்லி உங்களை வந்து கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். டெய்லி வந்துட்டு, டே தம்பி இன்னைக்கு சிகரெட் நைட்டு கூப்பிட்டு, டே சிகரெட் அடிச்சியா, டே இன்னைக்கு சரக்கு அடிச்சியா, அடிச்சிடாத, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அது உங்களுக்கு வந்து மைண்ட் செட்டி டெவலப் ஆகும். ஒருத்தங்கிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த டைம்ல நான் போய் ஸ்மோக் பண்ண போகாம இவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ நான் ஸ்மோக் பண்ணலான்னு போறேன். அப்போ நான் கூப்பிட்டு, நான் சுத்தமா முடியலடா, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடா, அப்படி சிகரெட்டை வாங்கிட்டு அடிக்கலான்ட்டு இருக்கேன்டா, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றப்போ அவன் வந்து உனக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். இல்லடா, இது வந்து எனக்கு இப்படி பிரச்சனைடா, இது வேணாம்டா அப்படின்ற மாதிரி. இப்போ நான் கேம் விளையாட போறேன் அப்படின்னா, அப்ப நான் அவனுக்கு கூப்பிடுறேன்னா, வேணாம்டா, எதுக்குடா கேம் விளையாடுற, புக்கு படி, கேம் இவ்வளவு நாள் விளையாண்டாச்சுலன்ற மாதிரி ஒரு, எப்படி சொல்றது, ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்ல வந்து உங்களை தள்ளி விடணும். ஸோ அதுதான் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அதுல யாராவது ஒருத்தர் நீங்க சூஸ் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. இது மஸ்ட். இது இல்லைன்னா என்னைக்கா இருந்தாலும் நீங்க வந்து பிரேக் ஆயிருவீங்க, மறந்துடாதீங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். அதாவது உங்களை மன்னிச்சுட்டு நீங்க வந்து பண்ண சொல்லி நான் சொல்லலை, கண்டிப்பா ரீலாப்ஸ் ஆகும். என்னதான் வந்து சிகரெட் அடிக்காம ஒரு ஒரு 6 மாசம் இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு, அதாவது 180 நாள் கழிச்சு 181வது நாள் நான் சிகரெட் அடிச்சிடலாம். அந்த பாயிண்ட்ல வந்து என்னை நானே அக்செப்ட் பண்ணாம போச்சு, அவ்வளவுதான், நீ அடிச்சிட்டேன், நீ டெய்லி அடிக்க போறோன்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து திட்டிக்காம அக்செப்ட், ஃபர்கிவ் பண்ணு. பரவாயில்லடா, 180 நாள் அடிக்காம வச்சுட்டா, இன்னைக்கு 181வது நாள் வச்சுக்க, நீ பரவாயில்லடா, நீ மாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 12th ஃபெயில்ல சொல்ற மாதிரி ரீஸ்டார்ட் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. என்னைக்கா இருந்தாலும் பிரேக் ஆகுறது ஆகும், ஆகாம இருக்காது. ஸோ ஆகிறதுனால நீங்க அதை ரிப்பீட்டடா பண்ணாம நீங்க வந்து அதை அன்னைக்கு பிரேக் பண்ணிட்டு திருப்பி டே ஒன்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அதாவது கன்சிஸ்டன்சி தான் என்னைக்குமே பெட்டர், பர்ஃபெக்ஷன் பெட்டர் கிடையாது. நீங்க பர்ஃபெக்டா எல்லா நாளுமே வந்து அந்த விஷயத்த பண்ணாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கன்னா போதும். அதாவது நான் டெய்லி 10 சிகரெட் அடிக்கிற ஒரு ஆளு, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, நான் என்னை சொல்லுங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், டெய்லி 10 சிகரெட் அடிக்கிற ஆள் நானு அப்படின்ற பட்சத்துக்கு இப்ப 10 நாள்னு வச்சுக்கோங்க. 10 நாள்ல நான் 100 சிகரெட் அடிச்சிருவேன்.
அப்போ ஒரு மாசத்துல 300 சிகரெட் நான் அடிச்சிருவேன். ஸோ நான் பர்ஃபெக்ஷனை இது பண்ணாம நான் வந்து கன்சிஸ்டன்சியை இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 நாளைக்கு ஒருக்கா நான் ரீலாப்ஸ் ஆனா கூட 5 5 நாள் ஒரு ரீலாப்ஸ்ன்னு போட்டா கூட 15 நாள்ல எப்படி சொல்றது? ஏங்க மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு வராதுங்க. நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 10 நாள் வச்சுக்கலாம். 5 நாளைக்கு ஒருக்கா நீங்க ரீலாப்ஸ் ஆனா கூட இது 5 இது ரீலாப்ஸ் ஆயிட்ட 1, 2, 3, 4 பேலன்ஸ் 4 இன்னும் ஒரு நாள் இருக்கு. நீ 12 நாள்ல 10 சிகரெட் 20 சிகரெட் தான் அடிச்சிருப்ப. 120 சிகரெட் அடிக்க வேண்டிய இடத்துல நீ வந்து எவ்வளவு சிகரெட்டை மைனஸ் பண்ணியிருக்க? கிட்டத்தட்ட 100 சிகரெட்டை வந்து நீ இது பண்ணியிருக்க. பிகாஸ் நீ பர்ஃபெக்ஷனை சூஸ் பண்ணல. நீ வந்து கன்சிஸ்டன்சியை வந்து சூஸ் பண்ணியிருக்க. இதே 5 நாள் அடிக்காம வந்து 6வது நாள் சிகரெட் அடிச்சுட்டுன்றக்காக டெய்லி அடிச்சிருந்தனா பிரேக் ஆயிருக்கும். ஸோ நீ வந்து ஃபர்கிவ் பண்ணி பழகிக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. என்ன டிஸ்க்ளைமர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி உங்களால் ஒரு அளவுக்கு அடிக்ஷனை கன்ஃபார்ம் ஷியோரா பிரேக் பண்ண முடியும். அடிக்ஷனை பிரேக் பண்ணிட்டு க்ரோத் ஃபேஸை நோக்கி போறதுக்கு நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் டூ இட். ஸ்டில் இதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல, நான் ரொம்ப அடிக்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி நீட் அ மெடிக்கல் கன்சல்டேஷன். நீங்க வந்து ஏதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வந்து இப்பயே காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்களை வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி அதை இப்பயே சால்வ் பண்ண பாருங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடிக்ஷன் இஸ் when you sell your future for 10 seconds of pleasure. ஓகே நண்பர்களே, உங்களை நான் வந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஷியோரா உங்க அடிக்ஷன் நீங்க பிரேக் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் போட வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது கோகுல். நன்றி, வணக்கம்.